தமிழகத்தின் முதல் இருமொழி தேர்தல் செயலி உரிமை. வேட்பாளர்களின் கல்வி, சொத்து மதிப்பு மற்றும் வழக்கு விவரங்கள் விரல் நுழையில் அறிய இப்போதே தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து தமிழகத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் மின்சாரத்தை நிறுத்தக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், இந்தியாவில் உள்ள மின்சார வாரியங்களின் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு குழுவின் 16ஆம் கூட்டமும் தென்னிந்திய மண்டல மின்சார குழுவின் 37ஆம் கூட்டமும் சமீபத்தில் நடைபெற்றன. மத்திய அரசுக்கு சொந்தமான அனல் மற்றும் அணுமின் நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் பெரும் பகுதியை அந்த மின் நிலையங்கள் அமைந்துள்ள மாநிலத்திற்கே முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்தன. ஆனால் அந்த முறையை நிறுத்திவிட்டு மின் உற்பத்தி நிலையங்களில் செய்யப்படும் மின்சாரம் முழுவதையும் போட்டி ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்ய அந்த ஆலோசனை கூட்டங்களில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அனைத்து மாநில மின்சார வாரியங்களுக்கும் தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களின் மின் வாரியங்களுக்கும் மின் வளங்கள் மற்றும் பொருளாதார அடிப்படையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். நாட்டில் எந்த மாநிலமும் மின்சார உற்பத்தியில் தன்னிறைவு பெறவில்லை. பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. ஏப்ரல் 24ஆம் தேதி நிலவரப்படி தமிழ்நாட்டின் மொத்த மின் தேவை 20,444 மெகாவாட்டாக உள்ள நிலையில் 2,857 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சொந்தமான அனல் மின் நிலையங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. மீதமுள்ள மின்சார தேவையில் சுமார் 16,000 மெகாவாட்டை மத்திய மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்தும் தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்தும் தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் வாங்குகிறது. தமிழ்நாட்டின் மின் தேவையில் மத்திய மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மட்டும் 6,998 மெகாவாட் கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு சராசரியாக 50 விழுக்காடும், கூட்டு முயற்சியில் அமைக்கப்பட்டுள்ள மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து சராசரியாக 2 பங்கு மின்சாரமும் வழங்கப்படுகிறது. தனியார் மின் நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்படும் மின்சாரத்தை விட மிக குறைந்த விலையில் மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரம் வாங்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் கடந்த 4 ஆண்டுகளில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் தனியாரிடம் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதால் தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்குகிறது. இருப்பினும் மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து குறைந்த விலைக்கு கிடைக்கும் மின்சாரத்தை வாங்குவதால் தான் கடும் நஷ்டத்தை சந்தித்து வரும் தமிழ்நாடு மின் வாரியம் தொடர்ந்து செயல்பட முடிகிறது. தமிழகத்தில் உள்ள மத்திய மின் உற்பத்தி நிலையங்கள் முன்னுரிமை அடிப்படையில் குறைந்த விலைக்கு வழங்கும் மின்சாரத்தை நிறுத்தினால் மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே மின் கட்டண உயர்வு என்ற சுமை மக்கள் மீது சுமத்தப்பட்ட நிலையில் இன்னும் கூடுதலாக மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டியிருக்கும். இன்றைய சூழலில் இன்னொரு மின்சார கட்டண உயர்வை தமிழக மக்களால் தாங்கவே முடியாது என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த முடிவு மாநிலங்களின் மின் தேவையை சமாளிப்பதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்ட அவர், மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் இம்முடிவை தமிழ்நாடு ஏற்க முடியாது என்றும் கூறியுள்ளார்.